இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி, சந்தோஷம், ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுத்தி இருந்துட்டே இருக்கும். நம்ம ஆட்டிடியூடை ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும். சரியா? அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பத்தி, அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம். சரியா? முதல்ல மேஷத்துக்கு பார்க்குறோம். மேஷ ராசியை பார்க்கும்பொழுது முதல்ல பார்த்தோம்னா செவ்வாய் தான் வந்து ஆளும் ராசி. இதுல வந்து செவ்வாயோட தனித்தன்மை அப்படின்னா வீரியம், தைரியம், செயல்திறன், இது எல்லாமே செவ்வாயோட காரகத்துவங்கள். இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து பை பர்த்டே வந்து லீடர்ஷிப் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். சரியா? இதனாலேயே எப்படின்னா இந்த இந்த ராசி வந்து நெருப்பு தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னது ஃபயர். ஓகேவா? மேஷம், சிம்மம், தனுசு. ஓகேவா? இந்த இன்னர் ஃபயர் வந்து எப்போதுமே இருந்துட்டே இருக்கும், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு. அப்ப அந்த ஃபயரை நீங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். முதல் விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நினைச்ச உடனேயே அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலைக்கு நீங்க போயிடுவீங்க. ஆனா அது உங்க பலமா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10% அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி பிளானிங்க்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். அதுதான் உங்களோட ஒரு ஃபார்முலா இருக்கும். ஃபாஸ்ட் பிளஸ் பிளான். ஓகேவா? அப்போ வந்து சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தானா வந்துடும். உங்களுடைய டிஃபிகல்ட் அப்படின்னாலே நீங்க எல்லாமே டக்குன்னு இறங்கிடுவீங்க. ஆனா அந்த விஷயங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. ஒரு விஷயம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு ரீமார்க்கா இருந்துட்டே இருக்கும். எல்லாத்துலயுமே சக்சஸ் அப்படிங்கிறது டக்குன்னு வராது உங்களை பொறுத்த வரைக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா பொறுமையா இருந்து புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை நீங்க அடையறதுக்கு உண்டான வழிகளை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸ்லோவா இருந்தாலும் கன்சிஸ்டன்சியா இருக்கும்போது நிலைச்சிருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். அது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் திங்க் தென் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரையாச்சும் வந்து மோதணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு போய் மோதிடுறது, அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே கோபத்தோட முடிவு எடுக்காதீங்க. முதல்ல யோசிங்க, அதுக்கப்புறம் அதுல இறங்கலாமா வேண்டாமாங்கிறத தீர்மானிங்க. அதுதான் முதல் விஷயமா இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, யாராவது உங்களை கோபமா பேசிட்டாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு ஃபயர் ஒன்று எரியும். அவங்கள்ட்ட எப்படியாவது வந்து நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்டைக்கு இறங்கிறது. அதை வந்து சண்டைக்கு பயன்படுத்தாதீங்க. அந்த ஃபயரை உங்களோட சக்சஸ்க்கு பயன்படுத்துங்க. அது வந்து டைரக்ஷனை திருப்பி நீங்க யாருங்கிறத ப்ரூவ் பண்றத சண்டையில இல்லாம உங்களோட சக்சஸ்ல நிரூபிச்சு கேட்டுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபயர் ஒன்று உருவாயிடும், என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த ஃபயரை அப்படியே வச்சுட்டு அந்த ஃபயரை வந்து உங்களோட கெரியர் குரோத்லயோ இல்லைன்னா உங்களோட வெல்த் கிரியேஷன்ல காட்டுங்க. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியே போக 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 பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சோர்வு அடைஞ்சிருவீங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கும். இப்போ என்ன, ஒரு டிசிப்ளின் இல்லாம டக்குன்னு வந்து ஆரம்பிச்சது வந்து வீணா போயிடும். இப்போ என்ன பண்ணணும், சின்ன சின்ன இலக்குகளா அதை வந்து பிரிச்சு தினமும் அது பண்ணாதான் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்துட்டு அந்த விஷயத்த அன்னைக்கு தினமும் முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போங்க. ஒரு பெரிய விஷயத்த ஆனா ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறீங்கன்னா டூ இட் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டுறீங்க. அந்த அந்த நேரத்துல வந்து அது செய்யாதீங்க. அந்த விஷயத்த உடனே ஆரம்பிங்க. தள்ளி போடுற பழக்கம் அந்த இடத்துல வேண்டாம். ஆனா ஒரு சின்ன விஷயம் டக்குன்னு தோணணும், டக்குன்னு செய்யறீங்க. ஆனா ஏதாவது ஒரு பெருசா ஒரு பிளான் போடுறீங்க, அந்த பிளானை வந்து செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறீங்களே தவிர தள்ளி போட்டுட்டே போய் அது கடைசி வரைக்கும் செய்யாமலே நீங்க போயிடுறீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த விஷயத்த டக்குன்னு செஞ்சு முடிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு செய்யறதுக்கு நீங்க அந்த உங்களுடைய அந்த ஈகர்னஸ் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பெரிய விஷயத்த மட்டும் என்ன பண்ணிடுறீங்க, பிளான் போட்டீங்கன்னா அதை அப்படியே தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க.
அதை முதல்ல செய்ய ஆரம்பிங்க. அதை வந்து டக்குன்னு செய்ய ஆரம்பிங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, டக்குன்னு ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு, இப்ப நம்ம எதுக்கு இந்த ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் சைலண்டா உங்களையே நீங்களே கவனிச்சு பாருங்க. அப்போ சொல்லும், ஓகே நம்ம போற ரூட் வந்து கரெக்டா தான் இருக்கா, இதுக்கு நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க், எந்த விஷயத்துக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடணும்னு இருக்கு, இதனால நமக்கு ஃபியூச்சர்ல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் தேவையா அப்படிங்கிறத பாருங்க. அது தேவைன்னா கரெக்டா அது போடுங்க, இல்லையா ரூட்டை சேஞ்ச் பண்ணுங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க எப்போதுமே ஒரு நல்ல ஒரு லீடர், உங்களுக்கு வழி அடுத்தவங்களை வழி நடத்தக்கூடிய குணங்கள் வந்து உங்களுக்கு எப்போதுமே சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை பாராட்டுங்க, மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட எப்படி நீ இது மாதிரிலாம் பண்ண, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள 4 பேருக்கு நேரா புகழுங்க. ஸோ நீங்க அது மூலியமா நீங்க தான் வந்து 4 பேருக்கு நேரம் ஒரு தலைவனா மாறுவீங்க. எப்போதும் என்ன, நான் தான் சரி அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அத கொஞ்சம் மாத்திட்டு எப்போதுமே சக்சஸ்க்கு ஈக்குவலா கைண்ட்னஸ் வைங்க, உங்களுக்கு பெரிய ஹிட் அடிக்கும். ஓகேவா? எப்போதுமே உறவுகளை எப்போதுமே தூரப்படுத்தாதீங்க. சரியா? பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்னு போடுங்க.